இதெல்லாம் அவருக்கு தேவையா? தேவையா? அதெல்லாம் அழகாக சம்பாதிச்சுட்டு அழகாக சொத்தை சேர்த்துட்டுக்கு தான் தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் தேவையா? வசனம் சொல்லுதில்ல, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நம்ம 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்தோம் என்பதுதான் இங்கே விஷயம். அல்லேலூயா. ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம், ஒரு ஆத்மாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. அதற்காக கோதுமை மணிகளாக இவர்கள் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க பிள்ளைகள்லாம், ஒரு மகள் 2 மகன்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. விதைச்சிருக்காங்க அந்த பூமியில். அப்படி செய்தான் இயேசுவின் நாமத்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பூமியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற கேள்வியோடு இந்த மிஷனரி பகுதி முடிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது ஒரு சங்கீத பகுதியை வாசிப்போம். பாஸ்டர் வந்து வாசிப்பாங்க. சங்கீதம் சௌராஷ்டிரா மொழியில் வாசிக்கப்படும். சங்கீதம் 34. நீங்கள் தமிழில் எடுத்துக்கோங்க. சௌராஷ்டிராவில் வாசிக்கிறோம். நீங்களும் இந்த சபைக்கு வர்றதால சீக்கிரத்தில் சௌராஷ்டிரா கற்றுக்குவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 34 1 to 10 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிப்போம். நீங்கள் தமிழ் பைபிளில் எடுத்துக்கிட்டு பாருங்கள். సంగీతం 34 భగవానుకు మీ నిత్యు స్తుతి కెరి మీ కొబ్బిం తెంగో ధన్యవాద్ సంగు భగవాన్ కే క్రియాను హౌడి మీ తెంగో మెచ్చులు ఆదరవు నీస్త దుర్బలను తెల్లె ఐకి జూహు సంతోష్ పొడెన్ మోర్ సెంగో సెరి భగవాన్ కే మహత్వము ప్రబల్యం కెరువు आम्ही आस्किन मिली भगवानक स्तुती करिये मी भगवानक शी प्रार्थना करेस तेने मोगो जवाब दियास मोह अवे अस्की ताहुनुक जवाब दियास भगवानक सारिये दो संतोषम प्रकाशन जाय तेगो नमस्तेनो खोबिम लाज पोंदुनान ఏలా దుర్బల్హన్ చేస్తే మీ భగవాను భవేస్ తెను మోర్ సెందు ఐకి అస్కి ప్రశ్నామ్రి మొహ సొడువి కరియాస్ భగవాన్ జోల్ భయభక్తిగన్ చేస్తెంగో దెను అబల్ తూదును దట్టి కబడరాస్ భగవాన్ చొక్కడ్దెను మెనస్త రుచి సి కళలువో तेंगो नमस्तेनो भाग्यवानो भगवान के जनुलनो तुम्ही तेंगो खेनं खेरवो तुमको कोन्नी उन्नो रणा सिंहु पिल्लनो गौनम नीस्तक पूकन रावाय भगवानु वेक्ली अवस्थेंगो चोक्कडिये वंटे मेली उन्नो पोट्ना. आमेन. தமிழில் ஒரு வசனம் 32ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சௌராஷ்டிரா மொழியில் வாசிச்சிருக்கோம். சீக்கிரம் நீங்களும் சௌராஷ்டிரா கற்றுக்குவீங்க. இப்பொழுதும் கூட ஒரு காணிக்கை பகுதி சௌராஷ்டிரா பாடல் ஒன்று பாடுறேன். நாம் தேவனுக்கு மகிமையை காணிக்கை செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். இதே தான் தமிழ் பாட்டில் வந்து சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். தமிழில் வந்து சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே என்ற பாடல் சௌராஷ்டிர மொழியில். हिम्स पिल्लो भूख सिंगराय देव पिल्ला कई उन्नराना हिम्स पिल्लो भूख सिंगराय देव पिल्ला कई उन्न
உன்னரானா உன்னரானா கை உன்னரானா தேவு பிள்ளை கை உன்னரானா உன்னரானா கை உன்னரானா தேவு பிள்ளை கை உன்னரானா हिंस पिल्लो भूख सेंगराय देव पिल्ला कई उन्नराना भगवान मोगो गौरगन से कच्चल से स्तम चलते केरनो भगवान मोगो गौरगन से कच्चल से स्तम चलते केरनो पानी से स्तम बेली जीगिन सोक मोगतिरडनो पानी से स्ताम बेली जीगिन सोक मोगतिरडनो हिंस पिल्लो भूख सेंगराय देव पिल्ला कई उन्नराना हिंस पिल्लो भूख सेंगराय देव पिल्ला कई उन्नराना कालहंदार मोरन कनिम जियत मेली विचा जुन्ना कालहंदार मोरन कनिम जियत मेला विचा जुन्ना बेतम हालकिन वल्टी हालो मोग तुम्ही चलत कररास बेतम हालकिन वल्टी हालो मोग तुम्ही चलत कररा हिंस पिल्लो भूख सेंगराय देव पिल्ला कई उन्नराना हिंस पिल्लो भूख सेंगराय देव पिल्ला कई उन्नराना उन्नराना कई उन्नराना देव पिल्ला कई उन्नराना उन्नराना कई उन्नराना देव पिल्ला कई उन्नराना हिंस पिल्लो भूख सेंगराय देव पिल्ला कई उन्नराना हिंस पिल्लो भूख सेंगराय देव पिल्ला कई उन्नराना அல்லேலூயா. நிறைய பேர் புரிஞ்சிருக்காது, ஆனால் ராகம் தெரிஞ்சிருக்குன்றதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை மொழிகள் பேசினாலும் எல்லா மொழிகள்லையும் அல்லேலூயான்ற வார்த்தை மாறாது, ஏசுன்ற வார்த்தை மாறாது, ஜீசஸ் அப்படின்ற வார்த்தை மாறாது. இந்த சபைக்கு வருகிற உங்களையும் கர்த்தர் சௌராஷ்டிரா மொழியில் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாலேஜ், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது கர்த்தர் உதவி செய்வார். அமேன், அமேன். நாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என்னுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஆமென். நாம் செலுத்தின காணிக்கையெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியில் இருக்கிற பிலிப்பையா அவர்கள் ஜெபிப்பார்கள். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அமர்ந்து கொள்வோம். அறிவிப்பாக சில காரியங்கள்.
ஒவ்வொரு வாரமும் 2 ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை ஆராதனை 9 மணிக்கும் மாலை ஆராதனை 5 மணிக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செவ்வாய் தோறும் காலை 10 மணிக்கு பெண்கள் கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் பிஸ்னஸ்மேனுக்கான தொழில் முனைவோர்களுக்கான ஐக்கிய ஜெபம் நடைபெறுகிறது. தினமும் இரவு 9:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு அன்பின் கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி செலுத்தும் கூடுகையாக அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இது தொலைபேசி வாயிலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேக ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் தந்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களால் கூடுமான எல்லா ஜெபங்களிலும் கடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த திருச்சபையில் நாம் எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இன்னும் நிறைய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் வேத தியான கூட்டங்கள் வேத வாசிப்பு கூட்டங்கள் ஏசாயா புத்தகத்தை வாசித்தோம். அடுத்த வாரத்தில் புது மாதம் பிறக்க போகிறது. அடுத்த மாதமும் ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு தேவனிடம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் முன்குறித்த ஒரு புத்தகத்தை நாம் அடுத்த மாதம் வாசிப்போம். இன்னும் வேத பாட வகுப்புகள் உபவாச ஜெபங்கள்லாம் எடுத்து நடத்தணும். கர்த்தர் அதுக்கான நேரங்களை எல்லாம் கொடுக்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்பொழுது செய்தி பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிப்போம் ஒரு வசனத்தை கூட. நேற்றிரவு 9:30 மணிக்கு ஜெபத்தில் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அதை விரிவாக தேவன் பேசும்படியாக கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. Thank you Jesus. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3:1. Thank you Jesus. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்கிறார். இன்னைக்கு தேவன் பேசிய ஒரு காரியம் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி. பரம அழைப்பு அப்படின்னா இங்கே இருக்க அந்த அழைப்பு கிடையாது. தேவன் ஒரு அழைப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த அழைப்பு பெருசு, இந்த அழைப்பு சின்னது அப்படின்லாம் கிடையாது. தேவன் கொடுத்த ஒரு அழைப்பு. அவன் தாளந்து திறமைக்கு தக்கதாக அவனுக்கு வழங்கப்பட்ட ஒரு அழைப்பு. உங்களுக்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எதுக்காக வாழ்றேனே தெரியல, நான் என்னத்துக்கு உயிர் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சில வேளையில அந்த அழைப்பு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த அழைப்பை நாம் கண்டு கொண்டோமானால் அந்த அழைப்புக்காக, அந்த தரிசனத்திற்காக, அந்த நோக்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையே என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். கவனிச்சு பாருங்க. நான் படிக்கல அதனால எனக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார். வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு அழைப்பு, குடும்பத்தை பேணி பராமரிக்கிறதுக்கு. பெரியவங்க, வயசானவங்க அறிவுரை கூறுவதற்கு ஒரு அழைப்பு. பெரிய போஸ்டிங்கில் இருக்கணும், இல்லை உங்களை கனப்படுத்தணும் அப்படின்றது இல்லை. அந்த அழைப்பு நமக்கு சரியானதை சொல்லி கொடுக்கும். அந்த அழைப்பு நம்மை கனப்படுத்தும். அந்த அழைப்பு நம்மை உயர்த்தும். இங்கே என்ன அழைப்பு சொல்லப்பட்டிருக்கு? பரம அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரம அழைப்புக்கு நாம் எப்படி உள்ளவர்களாம்? பங்குள்ளவர்கள். பங்கு உள்ளவர்கள். பங்கு உள்ளவர்கள் என்னது? ஷேர். ஒரு கம்பெனி, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா அதில் மினிமம் 2 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, 2 நிர்வாகிகள் இருப்பாங்க. அந்த 2 நிர்வாகிக்கும் அந்த கம்பெனியில் பங்கு பிரித்து தரப்படும். இவங்களுக்கு 50%, இன்னொருத்தருக்கு 50%. ஒருவேளை நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அதிகபட்சமாக 8-16 டைரக்டர் வரைக்கும் இருக்கலாம் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு. அப்போது
ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 100 பங்குகளை பிரித்து கொடுப்பாங்க. 25 25 25. ஒருவேளை அதிக முதலீடு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30 40, இன்னொருத்தங்களுக்கு 20, இன்னொருத்தருக்கு 10 அப்படின்னு சொல்லி பங்குகளை பிரிப்பாங்க. இங்க பங்கு எப்படி இருக்கான்? பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்கள். நீங்கெல்லாம் யாரு? பக்கத்துல ஒரு ஹைஃபை குட் சொல்லுங்க. ஆமா, பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்கள். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பங்கு வாங்குறோன்னா அது பேர் தான் இந்தியாவில் பார்ப்போம் நியூஸில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட். ஆமாம், பங்கு சந்தையில் முதலீடு பண்ணால் எப்படி எடுக்கலாமா? நிறைய எடுக்கலாமா, லாபமாக எடுக்கலாம். ஐயாலாம் இப்போ பங்கு சந்தையில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டு, மேனேஜர் மாதிரி இருந்தார். ஆமாம், அப்போ அவருக்கு நிறைய தெரியும். அப்போது நம்ம இந்த உலகத்தில் ஒருவேளை கம்பெனி திவாலாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? போயிடும். இதுதான் இந்த உலகம். கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா போச்சு. ஆனால் இங்கே பங்கு எப்படி தெரியுமா? கர்த்தர் நமக்கு பாசிட்டிவாக தான் வச்சுருப்பார். நோ நெகட்டிவ். பக்கத்தில் சொல்லுங்கள், நோ நெகட்டிவ். ஆமாம், நோ நெகட்டிவ், ஒன்லி பாசிட்டிவ் தான். கர்த்தருடைய பரம அழைப்பு நமக்கு பாசிட்டிவை மட்டும்தான் கொடுக்கும். இந்த பூமியில் கஷ்டப்படலாம், கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், என்னடா இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பரம அழைப்பு உங்களுக்கு இருக்குல்ல, அந்த பரமன் அழைத்த அழைப்பு உண்மையுள்ளது. அந்த பரலோகத்தில் நமக்கு எப்பயும் பாசிட்டிவ் தான், நேர்மறையாக தான் இருக்கும். இந்த பூமியில் படுகிற பாடு நிரந்தரம் அல்ல. ஆனால் கர்த்தரோ நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறார். நமக்கு முன்பதாக போய் அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஜீவியம், அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை தேவன் இந்த பூமியில கூட கொடுக்குறாருங்க. அவரை தேடும்பொழுது அவர் நம்ம கொடுக்குறார். சௌராஷ்டிராவில் பாடணும்ல, உன்னோ நீனா கை உன்னோ நீனா அப்படின்னு சொல்லி. அது ஒன்றும் இல்லை, குறை இல்லையே குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, உன்னோ நீனா கை உன்னோ நீனா, தேவ் பிள்ளா கொன்னி உன்னோ நீனா. சௌராஷ்டிரா மாறிடுச்சா? ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவு இல்லை. இந்த பூமியிலும் கர்த்தர் குறைவா வைக்க மாட்டார். அவர் நிறைவாய் நடத்துகிற கர்த்தர், நல்ல தகப்பன், நல்ல மேய்ப்பர், பசுமுண்ட அண்டையில் நடத்துகிறவர், உங்களுக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் தருகிறவர், கைவிடாத நல்ல தகப்பன் அவர். இந்த பூமியில் உள்ள தகப்பனே நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரம தகப்பன், அல்லேலூயா சொல்லுங்களேன், பரம தகப்பன் என் அப்பா கொடுக்காம விட்டுருவாரா? அவர் நடத்துவார், தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார், கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். யார் கைவிட்டாலும் சரி கர்த்தரை கைவிட மாட்டார். தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக்கொள்வார். தாய் போல தேற்றுகிறவர், தகப்பனை போல சுமக்கிறவர், கழுகை போல உயர பறக்க செய்கிறவர், பெலன் தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார், யெகோவா தெய்வமாய் இருக்கிறார். அவர் நித்திய கன்மலை, அவர் ஒருத்தர் போதும். அந்த ஒரு தெய்வம் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி அந்த தகப்பன் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாய் நம்மை நியமித்திருக்கிறார். We are appointed. நம்மெல்லாம் செலக்டட், நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் நியமிக்கப்பட்டவர்கள். இந்த பூமியிலே நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டு நம்ம தேவனுக்கானவர்கள் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எல்லா ஜனங்களையும் தேவன் தேர்ந்தெடுக்கல, தீங்கு நாளுக்கென்றையும் துன்மார்க்க வச்சிருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை நீதியாய் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம தேடி வரலனா, அவர் நம்மை முன்குறிக்கலன்னா, அவர் நம்ம மேல் அன்பு செலுத்தலனா, நம்மளும் அந்த தீங்கு நாள் லிஸ்ட்ல தானே போயிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்ததினால அவர் நம்மை முன்குறித்து, அவர் நம்மை தேடி வந்து, அவர் அன்பு செலுத்தி, அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்மை இழுத்திருக்கிறார். அவருடைய சிநேகம் நம்மை மூடிக்கொண்டது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை நாம் தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் காரியம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நன்மைகளால் நிரப்புவார்.
கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ என் ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ என் ஏசப்பா செய்தாரே. செஞ்சாரா? நன்மைகள் செஞ்சாரா? எத்தனை நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. தினம் தினம் நடத்துறாரு. தினம் தினம் புது கிருபைகள் தராரு. ஆச்சரியமா வழி நடத்துறாரு. தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறாரே. கரம் பிடித்து நடத்துறாரு. என்னைக்காவது கை விட்டுருக்காரா? என்னைக்காவது தலகுனியை விட்டுருக்காரா? என்னைக்காவது வெட்கப்பட விட்டுருக்காரா? இல்லை. ஏன்னா கர்த்தரை நம்பி பார்க்கும்போது, அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது நாம் பிரகாசம் அடைவோம். பக்கத்தில் சொல்லுங்க, பிரகாசம் அடைவோம். ஆமா, கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நாம் வெட்கம் அடைவதில்லை. அந்த தெய்வம் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மை அழைத்திருக்கிறார். வீட்டில் இருப்பாங்களே பங்காளிங்க, பங்காளிங்க என்ன பண்ணுவாங்க? வந்து என்ன பண்ணுவாங்க? பங்கப்பிரின்னு சொல்லி சொத்து என்ன பண்ணுவாங்க? அதனால தான் அவங்க பேர் என்னது? இங்க நம்ம பங்காளி எதுக்கு? பிரிச்சுட்டு போறதுக்கு இல்லை, எல்லாரையும் சேர்த்துட்டு போறதுக்கு, பரலோகத்துக்கு, பரம அழைப்பிற்கு நம்ம எல்லாரும் கூட்டிட்டு போறதுக்காக தேவன் பங்குள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். அப்படி ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வச்சிருக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ நாம் ஆமா. எனவே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனிக்க சொல்றார்? கிறிஸ்து இயேசுவை. இவரும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவராய் இருந்திருக்கிறார். அவர்தான் அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர். அவர் அப்போஸ்தலராய் பிரதான ஆசாரியராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல பிரதான ஆசாரியர். எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா 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 யேசுவா, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. நாம் பங்குள்ளவர்களாகும்படி அவர் பிரதான ஆசாரியராய் பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசின தகப்பன். அவரை கவனித்து பாருங்க. யாரை கவனித்து பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அவர் பரம அழைப்புக்கு என்ன செய்தார் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சுருக்கமாய் பார்த்து முடிச்சிருவோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் வாழ்ந்தார். நம்மை போல ஒரு மனுஷனாய், மனுஷகுமாரனாய் இந்த பூமியில வாழும்போது அவர் பரம அழைப்புக்கு பங்குள்ளவராய் என்ன செய்தார் அப்படின்றத பார்க்குவோம். அவர் இந்த பூமியில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அநேகரை விடுதலை ஆக்கினார், சொஸ்தமாக்கினார், உபதேசம் பண்ணினார். இவைகளெல்லாம் நிறைய காரியங்கள் அவர் பண்ணார். ஆனால் பரம அழைப்பிற்கு அவர் பங்குள்ளவர் ஆகும்படி அவர் என்ன பண்ணினார் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணினார். வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 15-16. லூக்கா 5ஆம் அதிகாரம் 15-16. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சவுக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நாமும் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? யாரை கவனித்து பார்க்கணும்? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கணும். ஏன்? அவர் என்ன செய்தார் அப்படின்றத கவனித்து பார்த்தாதான் நாமும் அதே போல செய்யவும். நாமும் அதே போல செஞ்சாதான் நீங்களும் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அப்போ அவர் என்ன செஞ்சார்ன்றதை இங்கே பார்க்குறோம். அவர் என்ன பண்ண? அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு, அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு கூடி வந்தார்கள் சொல்லி அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று. அவர் he become the famous, he become the celebrity.
அவருடைய புகழ் எல்லா பக்கமும் பரவிடுச்சு. அப்போ அடுத்த வசனத்துல அவன் என்ன சொல்ற, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் என்ன பண்ணிருக்கலாம், அவர் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கோன்னா என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே கை அசைச்சிட்டு அப்படியே பண்ணிட்டு அப்படியே அப்படியே ஒரு இது பண்ணி மாயாஜாலெல்லாம் காட்டிட்டு இன்னும் ஃபேமஸ் ஆயிருக்கலாமே இல்லையா? நம்மளை ஒரு இடத்துல புகழ்றாங்கன்னு வைங்களேன், நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வராது. அப்படியே அவங்கயே பேசிக்கிட்டு சம்பாஷணைகள் பண்ணிக்கிட்டு அடிக்கடி அங்கே போவோம். ஏன்னா நம்ம அங்கே போனால் என்ன பண்ணுறாங்க, நம்மளை அப்படியே உயர்த்தி வைக்கிறாங்க. குறை சொல்கிற இடத்துக்கு யாராவது போவோமா? போனால் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம புகழ்கிற இடத்துல, பா சூப்பர், நீ செய்கிறதெல்லாம் பயங்கர, அப்போ எப்படி ஒன்றால் மட்டும்தான் முடியுது அப்படின்னு நம்மளை சொல்கிறேன். அப்படியே நமக்கு ஒரு என்ன வருது, கெத்து வருது. அன்னைக்கு ஏசப்பா அப்படி செய்யலையே, அன்னைக்கு ஏசப்பா அப்படி செய்யலையே. அவருடைய கீர்த்தி புகழ் எல்லா பக்கமும் பரவிச்சான். ஜனங்க, திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க வர்றாங்க. பிணியாளிகள்லாம் சொஸ்தமாவதுக்கு வர்றாங்க, தேடி வர்றாங்க. அவர் பயங்கர ஃபேமஸ் ஆகலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, தனித்து போய் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய புகழ், நம்முடைய கீர்த்தி, நம்முடைய உயர்வு அதை தேடி ஓடக்கூடாது. தனித்து போய் ஜெபம் பண்ணும்போது தான் தேவ சித்தம் நம்ம கேட்கும். அல்லேலூயா. நம்முடைய சுயம் சாகும், நம்முடைய சுயம் சாகும். நம்ம போய் ஜெபம் பண்ணலான்னு வைங்க, நம்ம சுயம்தான் தலை தூக்கி நிற்கும். நம்மள என்ன பண்ணுவோம், நான் தான் என்னால் தான் முடிஞ்சு, நான் மட்டும்தான். நம்முடைய சுயம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. நம்முடைய சுயம் நம்ம சாகணும் அப்படின்னா தனித்து போய் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆகுறாங்கன்னா இதில் விழுந்து போயிடறாங்க. பிசாசு கொண்டு வர்ற தந்திரத்தில் ஒன்று பெருமை, புகழ், புகழ்ச்சி. உங்களுக்கு ஒரு சோதனை வருது, புகழ்ச்சி அப்படின்னு மனுஷன் உங்களை உயர்த்தி பேசுறான், கவனமா இருங்க. கீழே விழுறதுக்கு குழி வெட்டுறான், ஆனா முன்னாடி புகழ்றான், கவனமா இருங்க. புகழை தேடி போகாதீங்க. கர்த்தர் உங்கள் நாமத்தை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு நம்ம புகழை தேடி போல, இயேசு என்ன செய்தார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருப்பவர்கள் இப்படிதான் வாழ்வாங்க. கீர்த்தி, நம்முடைய புகழ் பரவினாலும் அங்க போய் நம்ம மதி மயங்கி திரிய மாட்டோம், மதி மயங்கி திரிய மாட்டோம். உலகத்துல ஒரு காரியம் சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கும்போது எந்த ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துறாதீங்க. சந்தோஷத்தினால கொடுத்துருவாங்க, ஆனா பின்னாடி வருத்தப்படுவாங்க. நம்முடைய புகழ், நம்மை புகழ்றாங்க, நம்மளை உயர்த்தி வைக்கிறாங்கனாவே அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏசு அந்த இடம் விட்டு அங்க, அவரோ வனாந்தரத்துல, யாருமே இல்லாத இடத்துல, கூட்டம் இருந்தாதான் என்னை புகழுவீங்க, நான் தனியா போறேன். வனாந்தரத்துல போய் தனித்து போய் ஜெபம் பண்ணினாராம். ஜெபம் பண்ணும்போது, தனிமையில ஜெபம் பண்ணும்போது தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியும். தேவ சத்தம் நமக்கு கேட்குதுன்னா அவருடைய சித்தத்தை அறிய முடியும். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் அதன்படி இந்த பூமியில வாழ முடியும். இன்னைக்கு தனித்து போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கா? தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கா? இல்லைன்னா புகழ், கூட்டம், நெரிசல், சத்தம் நம்ம என்ன பண்ணோம், தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். நம்மளை ப்ரைட் ஆக்கிடும். நம்மளுடைய ப்ரைட் அதிகமாக தலை தூக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய பெருமை தலை தூக்க ஆரம்பிச்சிடும். ஜனங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார், அதனால தான் தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் போது ஜனங்கள் உங்களை புகழும் போது ஏசு என்ன பண்ணாரோ அதை தான் நம்ம பண்ணணும். வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிட்டீங்கோ, வெளியில வர முடியாதுங்கோ, வெளியில வர முடியாது. அந்த சத்தம் நம்மை மூழ்கடிச்சிரும். அந்த சத்தம் அங்கேயே நிக்க வச்சிரும். அந்த சத்தம் அங்கேயே கட்டி போட வச்சிரும். தனித்து போய் ஜெபம் பண்ணுங்க. கூட்டத்தை தள்ளி விடுங்க. தேவ சத்தத்தை கேளுங்க. அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு முற்படுங்கள். அப்பதான் நீங்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்கள். தேவன் செய்தார். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. முதலாவது காரியம், சீக்கிரமா முடிக்கிறேன். இரண்டாவது காரியத்தை மத்தேயு 26:39 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய்
முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? தனித்து போய் ஜெபம் பண்ணோம், முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுதல். என்னது? முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? தனித்து போய் ஜெபம் பண்ற. ரெண்டாவது காரியம் என்னது? தேவ சித்தத்தை நிறைவேற்றுதல். அப்பயும் அவர் இயேசு என்ன பண்றார்? சற்று அப்புறம் போய் அங்கேயும் கூட்டத்தோட நிக்கல. அப்பயும் என்ன செய்யறாரு? தனியா போறாரு. போயிட்டு முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஒரு மனுஷனா ஒரு வேதனை. பாத்திரம் என்னதுங்க? பாத்திரம் என்னது? உயிர், சரீரம். பாத்திரம் என்னது? வீட்டில் இருக்க பண்ட பாத்திரமா? உயிர். இந்த இடத்துல இந்த பாத்திரம்னா என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? அந்த சோதனையை தான் பாத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு சிலுவை அப்படின்ற ஒரு பாடை தான் பாத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாத்திரம்னா நம்ம மைண்டில் ஒரு சட்டி குண்டா அதை மாதிரி நினச்சிக்காதீங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்ட்டு ஒரு பாத்திரம் இங்கேருந்து அங்கே வச்சுட்டோன்னா நீங்கிறது அப்படி கிடையாது. இந்த சோதனை ஒரு மனுஷனாய் அவர் வந்து செபிக்கிறார். என் பிதாவே, இந்த சோதனை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க. அந்த வேதனை நினைக்கிறார். அவருக்கு தெரியுது சிலுவையில் பாடு இருக்குன்றது அவருக்கு வெளியரங்கமாக்கப்படுது. அவர் சொல்றார் சீஷர்கள் இடத்துல, பேதுருவை பார்த்து சொல்றார், நீ என்னை 3 தடவை மறுதளிப்பேன்னு சொல்றாரு. என்னை வந்து சிலுவையில் அறைவார்கள்னு சொல்றாங்க. அது எவ்வளவு வலி வேதனை அப்படின்றது தெரியுது. ஆனா அவர் ஜெபம் பண்றார் ஒரு மனுஷனா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு பிதாவை நோக்கி ஏசப்பா வேண்டார். ஒரு பிரசவப்படுகிற ஸ்திரீ, பிரசவத்துல எவ்வளவு வலி இருக்குன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் அதை தாங்கிக் கொள்கிறார். ஏன்னா தான் பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவும் சிலுவை பாடு எப்படி இருக்குன்னு அவர் தெரியுது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட மகிமை என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக இதை நான் பொறுத்து கொள்கிறேன்னு சொல்லி தன்னுடைய 2 கரங்களையும் சரீரத்தையும் ஒப்பு கொடுத்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அடுத்த என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று உம்முடைய சித்தத்தின்படி. உம்முடைய சித்தத்தின்படி. நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காச்சு? ஆண்டவரே, எனக்கு இது விருப்பம், ஆனா என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு ஒப்பு கொடுத்திருப்பீங்களா? ஒப்பு கொடுத்தவர்கள் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்கள். அன்னைக்கு இயேசுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம்? இந்த பாத்திரம், இந்த சோதனை, இந்த பாடு என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால் பரம அழைப்பிற்கு நாம் பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. நாமளும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச ஒரு காரியம் இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம நல்லா காலையில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா கறி குழம்பு சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட்டை போட்டு ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் இது அவருடைய சித்தம் இல்லை. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வரணும், தேவ சமூகத்தில் தேவனை தேடணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இப்போ நான் பொழப்பு பார்க்குறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு அதில் வருமானம் வருது, எனக்கு போதும் நான் இருக்கலாமே, எனக்கு போதுன்னு இருக்கலாமே, அப்போ நான் ஏன் ஊழியத்தை எடுத்து பண்ணுறேன்? இது எனக்கு பாரம் அப்படின்னு நான் நினைக்கல. அந்த வேலையை காட்டிலும் இது எனக்கு ரொம்ப எளிமையான, என் நுகம் மெதுவாக இருக்கிறேன்னு சொல்கிறார். காலையில் எந்திரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், எந்திரிச்சு தேவ சமூகத்தை ஓடி வர்றது கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் திரும்ப பேக் பண்ணணும், திரும்ப சாயந்தரம் ஆராதனைக்கு ரெடி பண்ணணும், இங்கேருந்து ஷிப் பண்ணணும். இதெல்லாம் முடிய 3 மணி ஆகிடும். அப்படி சாப்பிட்டோன்னா அப்படி காலையில் எந்திரிச்சதான் பயங்கர டயர்டாக இருக்கும். எப்படா படுக்கலான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே 5 மணி ஆராதனைக்கு தொடங்கணும். 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நின்றுட்டு அங்கே உள்ளதெல்லாம் பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்க இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருது. கார்த்தி பிரசன்னெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லைனா நானும் ஒய்ஃப் எடுத்து வைக்கும்போது 11 மணி 12 மணி ஆகிடும் சாப்பிட. அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கும்போது 1 மணிக்கு
அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல ஏசப்பா, உங்கள் சித்தம். இந்த பாடு எனக்கு வேணும் நீங்கள் நியமித்திருக்கீங்கன்னா நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறேன். அல்லேலூயா. இதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறேன். அன்னைக்கு இயேசு அப்படிதான் தான் சந்தோஷத்தோடு அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருக்கு விருப்பம், இந்த பாடி என்னை விட்டு நீங்கள் குடும்பமானால் நீங்கள் படி செய்யுங்க ஜெபம் பண்ணுறாரு. ஆனாலும் ஏன் சித்தம் இல்லை ஏசப்பா, உங்கள் சித்தம் ஆக கடவுது. என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் ஆக கடவுது. சண்டே ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்குது. ஆனாலும் ஏசப்பா உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுது. உங்களுக்காக அந்த நேரத்தை கொடுக்குறேன். எனக்கு அதுக்கப்புறம் வீக் டேஸ் ஃபுல்லாக ரெஸ்ட் கிடையாது. ஆனால் பரவாயில்ல, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு யார் பலன் தருவா? ஏசப்பா பலன் தருவார். பாடணும் இல்லையா? பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டுவீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டுவீர். பலத்தால் இடை கட்டுவீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் ஐயா, எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையை செஞ்சிருக்கிறார். இந்த நன்மைகள்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுத்து நம்ம கேட்கிற தேவைகளெல்லாம் தேவன் சந்தித்து கேட்கிறதுக்கும் அதிகமாய் தேவன் கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வச்சிருக்கிறானா, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு தனக்கு எனக்கு நான் வாழாம அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருக்காக அப்படின்னும் போது தேவன் கொடுத்த ஒரு காரியத்தை நிமித்தம் சந்தோஷப்படுவார். நீங்கள் நிறைய பேர் எனக்கு வேணும் வேணும்னு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கைக்காக, தனக்காக, தன்னுடைய சந்ததிக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தேவ ராஜ்யத்துக்காக இல்லை. கர்த்தர் கொடுக்கிறார், எல்லாத்தையும் பரலோகம் அங்கீகரிக்குது. ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்தினோம்னா தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருக்கென்று பயன்படுத்தும் போது சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமாய் உருவாயிருக்கு. அப்போ அவரிடத்தில் கேட்டோம்னா எல்லாமே சாங்ஷன், அப்ரூவ்டு. ஆனால் கர்த்தருக்கென்று அதை பயன்படுத்துகிறோமா? அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன சபையாக இருந்தாலும், கொஞ்சம் நாட்கள் முன்னாடி ஆரம்பிச்சதாக இருந்தாலும் தேவன் இவ்வளோ உபகரணங்களை கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணோம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நிறைய சபைகள் நிறைய வருஷமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வச்சிருக்கிறார். இதெல்லாம் அவருக்காக பயன்படுத்தணும். கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் அவருக்காக பயன்படுத்தணும். நான் இந்த வாழ்க்கை அவருக்காக வாழணும். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. அவருடைய ஜெபம், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அவர் என்ன பண்ணாரு? தனித்து போய் ஜெபம் பண்ணினார். ரெண்டாவது, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இன்னொரு காரியத்தை வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 4:4. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால், அப்படி தொடர்ந்து வாசிப்போம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இடைப்படைந்தவரால் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாங்க. மேக்சிமம் யாரும் சமாரியா பக்கம் போக மாட்டாங்க. யூதர்கள், பியூர் ஜூஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஜாஸ் சமாரியாவோட கலக்க மாட்டாங்க. ஏன்னா சமாரியா மக்கள் புற ஜாதிகள்.
அவங்க வந்து தள்ளி தான் வைப்பாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, சமாரியா நாட்டின் வழியாக போகிறாரு. அவருடைய சீஷர்கள்லாம் போஜனம் வாங்கும்படியாக போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீ தண்ணீர் மூலம் வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தான் என்றார் அப்படின்னு. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தான் என்று எப்படி கேட்கலாம்? அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு ஆச்சரியம். எந்த யூதனும் பேசக்கூட மாட்டாங்களே, நம்மெல்லாம் ஒதுக்கி வச்சவங்க ஆச்சே. ஆனால் இவர் யூதனா இருக்காரு, இவர் என்ன செய்யற, ஏன்ட்ட தாகத்துக்கு தான் தண்ணி கேட்கிறாரு, யார் இருப்பார், யார் இவர் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர் பற்றி எங்க சொல்றார். தண்ணியை கேட்கறது 13ஆம் வசனத்தில், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாச்சிட்டே வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய சீஷர்கள் திரும்ப வர்றாங்க. திரும்ப வரும்போது அந்த இடத்துல இயேசு, அந்த 21ஆம் வசனம், அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிற இதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் சுவிசேஷத்தை சொல்றார், தனிநபர் சுவிசேஷம். சமரியா ஸ்திரீக்கு ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு இயேசு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100ல் ஒருத்தர் குறைஞ்சாலும் பிரசங்கம் பண்ணாத பிரசங்கமார்கள் போதகமார்கள் இருக்காங்க. நம்மளும் போயிட்டு அவங்களுக்கு என்னத்த சொல்லிக்கிட்டு எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்றாங்க, சபைக்கு வர மாட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை நிராகரிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஒரு நபருக்காக, அதுவும் சமாரிய ஸ்திரீ, யூதனால புறக்கணிக்கப்பட்ட அந்த சமாரியா மக்களுடைய ஒரு ஸ்திரீக்கு, ஒரு நபருக்காக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறான். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஒரு நபர், ஒரு ஆத்மா. ஒரு நபரா பார்க்காதீங்க, ஒரு மனம் திரும்புகிற ஒரு ஆத்மா நிமித்தம், காணாமல் போன ஒரு ஆடு, தேவன் தேடுகிற ஒரு பாத்திரம். அல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன சொன்னேன், தனித்து போய். ரெண்டாவது காரியம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுதல். மூணாவது காரியம் தனிநபர் ஊழியம், தனிநபர் சுவிசேஷ பாரம். இருக்கா நம்ம கிட்ட? தனிநபர்கிட்ட. நம்ம கூட்டத்துக்கு முன்னாடி மைக்கை பிடிச்சி தான் பேசணுன்ட்டு இல்லை, நம்ம கூட இருக்கிற ஒரு நபர்கிட்ட, நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு சிஸ்டர்கிட்ட, ஒரு பிரதர்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோமா? ஜான் சொல்லி ஒரு எரி நரகத்திலிருந்து ஒரு கடிதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பார்த்துருக்கீங்களா? 2 பேர் சின்ன வயசுலேருந்து விளையாடி இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்பாங்க, போயிட்டு வந்திருப்பாங்க. ஒருத்தன் பரலோகம் போயிடுவான், ஒருத்தன் நரகம் போயிடுவான். அவன் நரகத்துலேருந்து சொல்கிறான், ஜான் எத்தனை முறை ஒன்றா சாப்பிட்டோம், ஜான் எத்தனை முறை நம்ம விளையாடணும், ஏன் நீ ஒரு முறை கூட எனக்கு இயேசுவை பற்றி சொல்லலை? எப்படி இருக்கும்? தனிநபர் ஊழியம் மிகவும் பலம் வாய்ந்தது. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 7:20 கிளம்பி இருக்கீங்க. வடமலையான ஆஸ்பத்திரி. ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டாரு. ஆமாம், பேஷண்ட் வருவாங்க. ஆமாம், கைப்பிரதி கொடுத்தது. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் தொடப்பட்டிருப்பாங்க? ஆமாம், அவர் கரெக்டாக ஆட்களை அனுப்பி, தூதர்களை அனுப்பி ஐயாவை ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் வந்து நடத்தின. கரங்களை தட்டுவோமா ஐயாவுக்காக? இறக்கி விட்டார். இப்படி தான் கர்த்தருடைய வழிகள் அதிசயமானவைகள், ஆச்சரியமான. நீங்கள் கர்த்தருக்காக எழும்பணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸை கொடுப்பார், ஏற்பாடுகளை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் தனிநபர் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மலை பிரசங்கத்தில் 5000 புருஷர்களுக்கு முன்பதாகவும் பிரசங்கிக்க இயேசு தெரியும். ஒரு சமாரியா ஸ்திரீக்கு பிரசங்கிக்கவும் இயேசுக்கு தெரியும்.
இன்னைக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க முடியுமே தவிர்த்து, இடம் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோமானால் பரம அழைப்பிற்கு நாம் பங்குள்ளவர்கள் அல்ல. ஒரு ஆத்மா, ஒரு ஆடு தேவனுக்கு முக்கியமானது. அல்லேலூயா. இயேசு செய்தது போல நாமும் தனிநபர் ஊழியம் பயங்கர பவர்ஃபுல். அப்பதான் ஒருத்தர் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க, நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். சும்மா கூட்டத்தில் சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போறதை காட்டிலும் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் சந்தித்து அவங்களுடைய தேவைகளை குறித்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்போது நமக்குள்ள உண்டாகும் சந்தோஷம், அல்லேலூயா, சொல்ல முடியாத ஆனந்தம். ஆமேன். ஆமா 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 ஆமா. அந்த ஐயா நேத்து காலையில ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. ஐயா அவர் வீட்டில் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பாட்டு பாடி அங்கே உட்காந்துருக்காரு. அவர் பேஷண்ட்டு காலில் புண்ணு இருக்குது, அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த டாக்டர் வந்து கட்டிட மாட்டாரா அப்படின்ட்டு. நைட்டு நான் மீட்டிங் முடிச்சுட்டு, சாயந்தரம் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு, என்னோடய வேலை முடிச்சுட்டு, ஹாஸ்பிட்டலில் கேஸு ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன். 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட்டை போய் பார்த்துட்டு வரும்போது திடீர்னு ஞாபகம் வருது, அந்த ஐயா எனக்காக காத்துட்ருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகிறேன், அந்த ஐயா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு, டாக்டர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு அவருக்கு மருந்து போடுறேன். அவ்வளோ கண்ணீர் மல்க நன்றி சொல்கிறார். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். எத்தனை மணி? நைட்டு 10:30-11 மணி இருக்கும். அல்லேலூயா. ஒரு நபருக்காக. சாயந்தரம் ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு போகிறேன். அந்த பேஷண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சௌராஷ்டிரா மக்கள். அவங்களும் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் காசு கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட வசதிகள் கிடையாது. ஆனால் போய் சுவிசேஷம் சொல்லி கட்டு போடும்போதே அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவேன். ஏசப்பா நம்புகிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா தினமும் போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரேன். கர்த்தர் அந்த காயத்தை ஆற்றுவதன் மூலம் அது ஆத்மாவையும் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். நம்ம ஐயாவே அம்மா இருக்காங்கல்ல, ஒரு நாள் கம்யூனியன் சில மாதங்களுக்கு முன்பதாக திருவிருந்து எடுத்துருங்க. திடீர்னு உள்ளத்துக்குள்ளே தோணுது, அந்த அம்மாவுக்கு திருவிருந்து கொண்டு போய் கொடுக்கணும். எந்த பாஸ்டரும் வீட்டில் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க, சபைக்கு தான் வரணும்னுவாங்க. ஆனால் ஆவியானவர் பேசுகிறார், திருவிருந்து கொண்டு போய் வீட்டில் அந்த அம்மாவுக்கு கொடுங்க. சரி, திருவிருந்து எடுத்துகிட்டு வேகமாக 3 திருவிருந்து, நான் எனக்கு ஒன்று, ஐயாவுக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று. வயசானவங்க நடக்க முடியாது. சரி, நேராக திருவிருந்து எடுத்துகிட்டு நேராக போயிட்டு அந்த அம்மாட்ட, அம்மா என்னன்னு தெரியல, ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாருமா, வீட்டில் நம்ம திருவிருந்து ஆராதனை நடத்துவோம் அப்படின்னும் போது, ஆராதனை நடத்துவோம் தான் சொன்னேன். ஆராதனை நடத்துவோன்னு நான் பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு இருக்கோம். ஆராதனை பகுதி முடியுது, செய்தி பகுதி சின்னதாக ஒரு 10 நிமிஷம் செய்தி கொடுக்குறேன். செய்தி கொடுத்தேன். இப்போ திருவிருந்து ஆராதனைன்ற அந்த அம்மா கண்ணில் தண்ணி ஊற்றுன்னு கண்ணீர். தம்பி, காலையிலும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், என்னால் சபைக்கு போக முடியல, எனக்கு நடக்க முடியல, பாஸ்டரும் வருவாரான்னு தெரியாது, வீட்டில் கொண்டு வந்து யாராவது திருவிருந்து கொடுத்தா நல்லா இருக்குமே, இன்னைக்கு முதல் வாரம் என்னால் போக முடியலையே, உடம்பு சரியில்லையே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், வீட்லேயே ஆண்டவர் திருவிருந்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரு நபருக்கு ஊழியம் செய்யும்போது பரலோகம் சந்தோஷப்படுது. அந்த ஒரு நபர் திரும்பும் ஆத்மா மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு கூட்டங்களில் ஏறி, மேடைகளில் ஏறி, அது மட்டுமே ஊழியம் இல்லை, அது தவறும் இல்லை. ஆனால் ஒரு நபர் ஊழியம் மிகவும் வல்லமையானது. அன்றைக்கு இயேசு அதைத்தான் செய்தார். சமாரியா ஸ்திரியை பார்த்து அந்த ஸ்திரியை ரட்சிக்கப்பட செய்தார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அங்கே பெரிய மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு அவ்வளோ வல்லமையான ஒரு பிரசங்கம் இந்த இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ தண்ணீர், நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ தண்ணீரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் தனிநபர் ஊழியம் நாம் செய்வோமானால் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் என்ன செஞ்சாரோ அதை தான் செய்வோம். தனித்து போய் ஜெபம் பண்ணார், தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், தேவனுடைய சுவிசேஷ பாரத்தை அவர் நிறைவேற்றினார். நாமும் அவரை போல அவருடைய ராஜ்யத்திற்காய் இந்த பூமியில வாழ்கிறவர்களாக இருப்போமானால் நாமும் பரலோகத்திற்கு, பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 4:43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்.
இதற்காகவே அனுப்பப்பட்டேன். ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம், ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம். சுவிசேஷ பாரம் 3வது காரியம் சொன்னேன். 4வது காரியம், ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம் செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கம் செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? நம்ம பரமண்டல ஜெபங்களை சொல்லும்போது சொல்றோம் இல்லையா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ஆட்சி, ராஜ்யம் என்னது? அவருடைய ஆட்சி. அவர் ராஜாவாய் திரும்ப வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார். அவருடைய ரகசிய வருகை இருக்க போகிறது. மனுஷகுமாரனாய் வந்து முடிந்து விட்டது. இனி அவர் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். அவருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்ல வேண்டும். அவருடைய ரகசிய வருகையை குறித்து சொல்ல வேண்டும். மனம் திரும்புதலை குறித்து சொல்ல வேண்டும். யோவான் ஸ்தானங்கள் முதல்ல எடுக்கும்போது வார்த்தையை சொல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதே வார்த்தை தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் முதல் பிரசங்க வார்த்தை. இயேசுனுடைய முதல் பிரசங்க வார்த்தையே இதுதான், மனம் திரும்புங்கள், பரலோகம் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கும் நாமும் பரலோக ராஜ்யத்தை குறித்து, அவருடைய 2ஆம் வருகையை குறித்து நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். பிரசங்கம்னா நான் சொல்றது, ஜனங்களிடத்தை சொல்லுங்க, பார்க்குறவங்களிடத்தை சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடை சொல்லுங்க. அவங்க ஆத்மா மீட்கப்படணும். அல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்தது போல நாமும் செய்ய வேண்டும். முதலாவது என்ன காரியம்? தனித்து போய் ஜெபம் செய்தார். 2வது காரியம், தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். 3வது காரியம், தனிநபர் ஊழியம், சுவிசேஷ பாரம். 4வது காரியம், ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அல்லேலூயா. இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் அநேக காரியங்களை, அற்புதங்களை, உபதேசங்களை செஞ்சிருக்கிறார். ஆனால் முக்கியமானதாக அவருடைய சமூகத்தில், அவருடைய ராஜ்யத்திற்கென்று தேவன் செய்த காரியங்கள் இவை. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் என்ன செஞ்சாரோ அதை இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக இருக்க முடியும். ஆமென். நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை கவனித்து பார்த்தோம் இயேசப்பா. இதுவரை சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் இயேசப்பா தெரிந்து கொண்ட ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்காக மரித்தீரே இயேசப்பா, எங்களுக்காக நீர் ஆண்டவரே உயிர்த்தீரே இயேசப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, எங்களுக்காக நீர் மீண்டும் வருவீரே இயேசப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே பிரசங்கம் செய்ய கர்த்தர் எங்களை ஆண்டவரே நீ தகுதிப்படுத்துங்க இயேசப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, சுவிசேஷ பாரம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, 2ஆம் வருகை குறித்து ஆண்டவரே அறிவு எங்களுக்கு வேண்டும் இயேசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷத்தை சொல்ல எங்கள் வாய்களை திறக்க கர்த்தர் உதவி செய்வீராக, வார்த்தையை தருவீராக இயேசப்பா. ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே எந்தன் சுமையாய் மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே எந்தன் சுமையாக மாற வேண்டும். இந்த செயலை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். இந்த செயலை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. அன்பரே ஒப்பு கொடுப்போமா? இயேசுகிட்ட ஒப்பு கொடுப்போமா? உம்மை போல நான் மாறணும் ஏசப்பா. ஒப்பு கொடுப்போமா? உம்மை போல மாற்றும் ஏசப்பா. ஆவியான தேவனுக்கே
இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அவருடைய இயக்கம் விருப்பம் எல்லாம் நம்முடைய இதய துடிப்பாக மாறட்டும். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகும்படி கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையின்படி இந்த நாளிலும் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போதும் இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுங்க. கர்த்தர் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் என்ன செய்தாரோ அதையே நாமும் செய்ய போகிறோம். அதையே ஜனங்களுக்கு செய்ய போகிறோம். அதே ராஜ்யத்திற்காக நாம் உழைக்க போகிறோம். கர்த்தருக்கென்று ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். நாம் தலைகளில் தாழ்த்தி தேவ சமூகத்தில் செபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றினதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பாடலை ஆசீர்வதிச்சிங்க, ஆராதனையில் நம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பினீங்க, வார்த்தையினால் எங்களை உற்சாகப்படுத்தினீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனை கொடுத்துங்க. உங்கள் ராஜ்யத்திற்கென்று பரம அழைப்பிற்கென்று நாங்கள் பங்குள்ளவர்கள் ஆகும்படி உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீ செய்த காரியங்களை நாங்களும் செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அநேக காரியங்களை உமக்கு மகிமையாக செய்ய தீர்மானித்திருக்கிறோம். இயேசப்பா, இந்த திருச்சபை குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, அந்த ஒருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், அடுத்த ஆராதனையில் கொண்டு வாங்க. இயேசப்பா, மாலை நேர ஆராதனைக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் அசைவாடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் அவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருந்து சகல நாட்களிலும் காத்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.